நீங்க 2 பேரும் சீக்கிரமா வெளியே தங்க ஏற்பாடு பண்ணிக்கங்க. ரொம்ப நாளைக்கெல்லாம் இங்க தங்கலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்ன என்ன இப்படி பேசுற பூபதி? டேய், என்னையாடா இப்படி பேசுற நீ? இப்படி எல்லாம் சொன்னா நான் இறக்கப்படுவேன்னு பாத்தீங்களா? உன் நல்லா வீட்டுக்குள்ள சேர்த்ததே பெரிய தப்பு. இத்தனை வருஷமா நீ இருந்த வீட்லயே காதம்பரியும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கொத்திக்கிட்டே தானே இருந்த. நான் ஒன்னும் உனக்காக இங்க கதவை திறந்து வைக்கல, அதை நல்லா புரிஞ்சுக்க. மோகன் குடும்பத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில நீயே இப்படி அழிஞ்சு போய் வந்திருக்க. 10ம் 10ஆவதுக்கு இதோ தேவையில்லாம இந்த சுமையும் என் தலையில கட்டிட்ட. டேய், நீயும் தங்கறதுக்கு வெளியில எங்கேயாவது இடம் பார்த்துக்க. ஆனா நான் எங்க போவேன்? என் அம்மா கூட என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்க என்ன வேலை கொடுக்குறீங்களோ அதை செய்யறேன். நீங்க என்ன தரீங்களோ அதை நான் சாப்பிடுறேன். ப்ளீஸ் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். இதை சாப்பிடு. ஆமா சாப்பிடு. பாத்தியா தம்னி, பாத்தியா அவன? ஐயோ, அந்த மோகன் குடும்பம் நம்மள நடுரோட்டு கொண்டு வந்துட்டாங்களே. 10ஆவதுக்கு இந்த பூபதி வேற வெளியில போன்னு சொல்லாம சொல்றானே. அடக்கடவுளே, நாம உண்மையாவே நடு ரோட்டுக்கு போய் திருவோட ஏந்தி பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருமோ? ஐயோ அம்மா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. அந்த நிலைமெல்லாம் வராது. ஆனா இன்னைக்கும் அந்த குடும்பத்தோட பிரிண்டிங் பிரஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த வீடும் திரும்பவும் நம்ம கைக்கே வந்துரும். பட்ட பகல்ல இப்படி கண்ணை திறந்துகிட்டு கனவு காண்றத நிறுத்து. எந்த தைரியத்துல வீடு திரும்ப வருங்கிற? மொத்தமா எழுதி கொடுத்துட்டியே. தப்பி தவறி அவங்க முன்னாடி நம்ம ஏறெடுத்து பாத்துட்டா கூட நம்ம கண்ணை நோண்டி கையில கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த வீட்டை நான் அவங்க கிட்ட இருந்து திரும்பி வாங்கியே தீருவேன். ஏன்னா மோகன் மேல, அந்த வீட்டு மேல எனக்கு மட்டும்தான் அதிக உரிமை இருக்கு. எப்படி நான் அந்த வீட்டை எப்பவும் துளசிக்கு சொந்தமாக விட்டதில்லையோ, அதே மாதிரிதான் என்னைக்குமே அந்த வீட்டை நான் ராதாக்கு சொந்தமாக விட மாட்டேன். அந்த குடும்பம் US போறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த ஊர்ல ராதாக்கு துணையா எப்பவும் அவ கடவுள் கூடவே இருப்பாரு. ஆனா அங்க தூரமா வெளிநாட்டுல அவளை யார் காப்பாத்துவாங்க? அதனால நானும் அங்க போறேன். அப்பதான் ராதாவோட சேர்த்து என்னோட வேலையை நான் முடிச்சுப்பேன். அங்க போனா என்னோட கம்பெனிக்காக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை நான் பிடிப்பேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த ராதா மோகன் ஒன்றும் சாதாரண ஆளுங்கல்ல. நான் தான் சொன்னேன்ல, இவங்க 2 பேரும் தான் நம்ம மிஷனுக்கு பெஸ்டா இருப்பாங்க. நீ அங்க காவி நிறத்தை பார்த்துக்கோ, அப்புறம் நான் இங்க பச்சை நிறத்தை பார்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம மிஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடும். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தேன், அதை இன்னைக்கு முடிச்சிருவல்ல? கவலைப்படாதீங்க, வேலை முடிஞ்சிடும். இவங்கெல்லாம் US போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களால கிளம்ப தான் முடியுமே தவிர அங்கே போய் சேர முடியாதுன்னு. வீடு கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிடும். அப்போ நான் பாம்பு செய்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவேன். இந்த வார்த்தை இனிமே உன் வாயிலிருந்து வரக்கூடாது. இனிமே பாம்புங்கிற வார்த்தையே மிஷனோட ஹாப்பி தீபாவளிங்கிற சக்சஸ் டைம்ல தான் சொல்லணும், அதுக்கு முன்னாடி இல்ல. சரி. அப்புறம் மிஸ்டர் எக்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. பூம் பூம் பூம்.
எனக்கு இது கனவு மாதிரி இருக்கு. நம்ம குஷி ஷாப்பிங்க்கு வர மாட்டேன்னு சொல்றா. ஐய் குஷி கண்ணா, அமெரிக்காவில் 5 டிகிரி டெம்பரேச்சர். நீ குல்ஃபி ஆயிடுவ, குல்ஃபி மாதிரி. இந்த ஜாக்கெட், ஸ்வெட்டர், மஃப்லர் இதெல்லாம் வாங்கி ஆகணும்ல. அப்புறம் அந்த குரங்கு தொப்பி வாங்கணுமே. அட ஆமா, த மங்கி கேப். என்ன அப்பா? அப்பா நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஏன்? நான் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன். என்னோட ஹோம்வொர்க் எதுவுமே என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ அடுத்து நம்ம எல்லாம் யூஎஸ் போறோம். நான் மட்டும் என்னோட ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணலனா அப்புறம் தீபாவளி முழுக்க நான் ஹோம்வொர்க் தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கணும். அதனால நான் அதுக்கு முன்னாடியே என் ஹோம்வொர்க்கை ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நான் ஜாலியா தீபாவளி என்ஜாய் பண்ணுவேன். அதுவும் சரிதான். சரியான கருப்பாம்பூச்சியா இருப்பா போல இருக்கு. ஒழுங்கா அப்பா அம்மா கூட கிளம்பி போயிடு. ஏன்னா தீபாவளி கொண்டாட போற வாய்ப்பு உனக்கும் கிடைக்க போறதில்ல. பூம் 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 ஆயிடுவல்ல. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பம் மொத்தமும் தான். பூம். அப்பா ஒரு வேலை பண்ணுங்க, நீங்களே எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க. ஏய் குஷி, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் நான் தான் வாங்குவேன், சரியா? சாரி ராமா, பட் இந்த ட்ரெஸ் விஷயத்துல அப்பாவோட சாய்ஸ் நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க வாங்கிட்டு வர ட்ரெஸ் எனக்கு பிடிக்கலனா அப்புறம் நம்ம யுஎஸ்ல போய் ஷாப்பிங் பண்ணலாம். கரெக்டாப்பா? வேண்டான்னு சொன்னா என்ன விட்டுருவா. போறேன், போலாம் போலாம். இந்த கருப்பாம்பூச்சியை நான் பாத்துக்கிறேன். ஆனா மோனையா, அம்மா அப்பா அஜித் தம்பி எல்லாரும் கீர்த்தி அக்கா கூட டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. நம்ம குஷியை மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? அண்ணி, நீங்க கவலையே படாதீங்க, நான் இருக்கேன்ல. குஷி பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். அட அதான் நம்ம அண்ணன் இருக்காருல்ல. அதுவும் இல்லாம நம்ம பொண்ணு குஷியும் இருக்கா. இவ ரொம்ப பிரேவ். அவளே பாத்துப்பா. ஆமா தெரியும். 2 பேரும் போங்க, ஷாப்பிங் பண்ணுங்க. ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி சாரி, நாங்க கிளம்புறோம். போலாம். மோனையா, இந்த அண்ணன் இருக்காரு, ஒத்துக்கிறேன். ஆனா இவர் புதுசு இல்ல. அதை எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை நம்பி குஷியை விட்டுட்டு போக முடியும்? நீ சொல்றதும் சரிதான். ஆனா அவன் நல்லா இல்ல. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க, நான் ஏதாவது பண்றேன். சரி, வாங்க என் கூட. அது அண்ணா, அண்ணி நேத்து ராத்திரியில இருந்து என்னோட கடவுள் கிருஷ்ணர் பை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரிங்க அண்ணி, கொஞ்சம் அதை தேடி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா தேடி கொடுக்கறேன். அதுல நான் இன்னும் என்னோட கடவுள் கிருஷ்ணரை வைக்கவே இல்ல. சரிங்க அண்ணி, நான் தேடி தரேன், நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிண்ண. வாங்க மோனியா. கையை நல்லா பிடிச்சுக்கோ. முதல்ல போங்க நீங்க. சரியான நேரம் வரும்போது அந்த பேக் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பிளானுக்கு அந்த பேக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கான வாய்ப்பு கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மிஸ்டர் எக்ஸ் சந்தோஷப்படுவாரு. ஆனா பாவம், இந்த சின்ன பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. எந்த தீபாவளியை கொண்டாட இவ இவ்வளோ கஷ்டப்படுறாளோ அந்த தீபாவளி அன்னைக்கு இந்த வீட்டில் துக்கத்தை அனுசரிப்பாங்க. துளசி அக்கா. சொல்லு ராதா. அக்கா, நான் ராகுல் தம்பி கிட்ட சொல்லிட்டேன். அவர் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஆனா அது வரைக்கும் நீங்க குஷி பக்கத்திலே இருங்க, சரியா? ராதா, நீ குஷியை நினைச்சு கவலைப்படவே படாத. ஒரு செகண்ட் கூட என் பார்வையை விட்டு நான் அவளை விலக விடவே மாட்டேன். நீ டென்ஷன் ஆகாம போ.
அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. எல்லாம் கொண்டு வந்தீங்களா? சீக்கிரமா உள்ள வாங்க, யாராவது பாத்திர போறாங்க. குஷி கண்ணா வீட்ல தனியா இருக்கா. அவ கூட நான் பிஸா பார்ட்டி பண்ண போறேன். இப்பவே போய் குஷிக்கு பிஸா ஆர்டர் பண்றேன். டோர்பெல்க்கு என்னாச்சு? ஏன் ஒர்க் பண்ணல? இந்த தாமன் இருக்காளே, வீட்டை ஒழுங்காவே மெயின்டைன் பண்ணல போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? பேக் டோர் வழியா உள்ள போக வேண்டியதுதான். பார்சல் ரெடி. நம்ம பாமை இதுக்குள்ள தான் வைக்க போறோம். சீக்கிரமா பாமை அசெம்பிள் பண்ணிடலாம். அட, வீடு ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? ஜன்னலெல்லாம் யார் சாத்துனது? ஆமா, வீட்ல எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. யார் அங்க இருக்கிறது? குஷி படிச்சிட்டு இருந்திருக்கா போல இருக்கு. அதான் கதவு லாக் ஆயிருக்கு. முதல்ல அவளை பார்த்துட்டு வரேன். இந்த குஷி இருக்காளே, அப்படியே மோகன் மாதிரி. அவருக்கும் புக்ஸ பார்த்த தூக்கம் வர, இவளுக்கும் அப்படியேதான். இந்த குஷி இருக்காளே, அப்படியே மோகனனா மாதிரி தான். படிச்சு படிச்சு பாவம் குழந்தை தூங்கிட்டா. நிம்மதியா தூங்க. ராகுல் வீட்ல யார்கிட்ட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் குஷினா போதும், அவன் உயிரையே கொடுப்பான். இந்த ராதாவும் மோகனும் இந்த மிஷனுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களால தான் இதை ஃப்ளைட்ல கொண்டு போக முடியும். மெதுவா, குஷி எழுந்துற போறா. என்ன பண்ற? எடு அத. எடு எடு. மெதுவா மெதுவா.
அங்கிருந்து என்ன சத்தம் கேக்குது? போய் என்னன்னு பாப்போம். நம்ம பிளான் படி இந்து தர்மத்தையே நம்ம ஃப்ளைட்ல வைக்கிறோமோ அது நாடு முழுக்க பரவிடும். அதுக்கப்புறம் நாடு பூரா பரவ ஆரம்பிக்கும். மத கலவரன்னு ஒண்ணு ஆரம்பிக்கும். அப்போ ஜனங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா நாடே இருக்காது. ஆனா எனக்கு புரியல, நீங்க எல்லாம் யாரு பக்கம்? பச்சையா இல்ல காவியா? நம்ம எந்த பக்கமும் இல்ல, நம்ம எந்த மதமும் இல்ல, எந்த தர்மமும் இல்ல. நம்ம குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் இந்த நாட்டோட அழிவு. அது நாளைக்கு நடக்கும். நாம ஃப்ளைட் நம்பர் 80 17820 ஹைஜாக் பண்ணும்போது அதுல பெரிய வெடி விபத்து நடக்கும். மிஷன் ஹாப்பி தீபாவளி. பூம் பூம் பூம். என்ன இவனா? பூம். இவன் ஒரு டெரரிஸ்டா? ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி பாம்பு பிளாஸ்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அட, இப்போ என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம். இப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். வீட்டுக்குள்ள தீவிரவாதிகள் நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். வேண்டாம், சுடாத. சின்ன பொண்ணு எழுந்துருவா. என்ன சத்தம் அங்க வெளியில? நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். கால் பண்ணி வீட்டுக்குள்ள தீவிரவாதிகள் நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல போறேன். ஆனா இங்க யாருமே இல்லையே.